ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லக்கி கார்ஸில் இருக்கோம். லக்கி கார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், லோ பட்ஜெட் கார்ஸ் நிறைய பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து 7 சீட்டர் நிறைய பண்ணுவாங்க. இங்கே 7 சீட்டர் 5 சீட்டர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். லோ பட்ஜெட்லேருந்து தருவார். உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி வேணுங்கிறத இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காரும் என்ன ரேட் இருக்குது, என்ன டீட்டெயிலுங்கிறது ஒரு முறை நேரில் பேசிட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பிடிச்சதுன்னா வண்டி எடுத்துவாங்க. வாங்க வீடியோக்குள்ள. நம்ம நியூ லக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜாகுவார். ஜாகுவாரில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்எஃப் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எஸ்ஆர் சீரியல் 2013 2 ஓனர். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டீசல் என்ஜின் 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 15,50,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இவர்கிட்ட நம்ம லக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜாகுவார்லேருந்து ஆல்டோவிலேருந்து எல்லா வண்டியும் A to Z ஹைரண்ட் மாடலும் கிடைக்கும், லோரின் மாடலும் கிடைக்கும். அதான் வந்து பெரிய கார்கள் மட்டும்தான் விற்பாங்கலாம் இல்லைங்க. எல்லா விதமான எல்லா பட்ஜெட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் உண்டான கார், எந்த பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கும் இங்கே வண்டி கிடைக்கும். வண்டி வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிறது லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லி டைட்டிலே பார்த்துருப்போம். அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த ஜாகுவார் பிடிச்சிருக்கவங்க நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பரில் 8908512345 மேடம் எடுப்பாங்க. 8072977015 சார் எடுப்பாங்க. நீங்கள் இந்த 2 நம்பருக்கும் பேசுங்க. உங்களுக்கு எந்த நம்பருக்கு பேசினாலும் உங்களுக்கு டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி ஜாகுவாரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படியே இருக்குது, புது வண்டி போலவே இருக்குது. மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்குது. வந்து நீங்கள் பேசுங்க. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி ஸ்கார்பியோ VLX 2011 டீசல் என்ஜின் 2 ஓனர். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,19,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. 5,50,000. பழைய கார் வாங்கிறது லாபமாக நஷ்டமா? அதாவது பழைய கார்னால் இப்போ யார் எந்த நிலவரத்துலேயும் கார் வாங்கினா, இப்போ இன்றைக்கி புதுசாக போய் கார் வாங்கினாலும் சரி, பழைய கார் வாங்கினாலும் சரி, மேக்ஸிமம் அந்த கார் நல்லாவே இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நம்மளால் வந்து அந்த காரை வச்சுருக்க மைண்ட் இருக்காது. சின்ன கார் பேசிக் மாடல் எடுத்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப குட்டியாக இருக்குது, என்னால் இந்த வண்டி இதுக்கு மேலே வச்சு ஓட்ட முடியாது, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய கார் எடுத்து ஓட்டினாங்கன்னு சொன்னால் இல்லை இந்த கார் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக அந்த காரை விட்டுட்டு அடுத்த காருக்கு வருவாங்க. அப்போ அந்த கால்குலேஷனில் பார்க்கும்போது நமக்கு பழைய காரே பெஸ்ட்டு. லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா பழைய காரு லாபம் தான். என்ன காரணம்னா எப்படியும் 5 இயர்ஸில் மாற்ற போகிறோம், அதுக்கு எதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு ஒரு லிமிட்டான இப்போ நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம இந்த பழைய கார் வாங்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். புது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், அது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. ஃபார்ச்சுனர் பார்க்குறோம் 3.0L 2011 டீசல் என்ஜின் 2 ஓனரு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 2,41,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 10,75,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது புது வண்டியை வாங்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை, புது வண்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புது வண்டி வாங்கிடலாம். பழைய வண்டி வாங்கி லாபம் பார்க்கலான்னு நினைக்கிறவங்க வரலாம், பழைய வண்டியும் எடுக்கலாம். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. ரொம்பவும் பிலோவாக போயிட்டு 25,000 30,000 வண்டி வாங்கணும்னு காரு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வச்சிடும். ஓரளவுக்கு பட்ஜெட்டில் நல்ல வண்டியாக வாங்கிக்கோங்க. ஒரு 1,00,000 பாருங்கள். 1,00,000 பாருங்கள். இப்போ நம்ம இங்கே இவர்கிட்டே பார்த்தீங்கன்னா 1,50,000 1,45,000 வண்டி இருக்குது. நீங்கள் இவர்கிட்ட இருக்க வண்டியும் பாருங்கள். ஹை ரேஞ்சு போனோன்னா உங்களுக்கு 7 சீட்டரில் இவர் எப்பயுமே நம்ம லக்கியில் வந்து 7 சீட்டர் அதிகமாக வச்சுருப்பார். 7 சீட்டர் செட் ஆனாலும் நீங்கள் 7 சீட்டர் ஃபேமிலியோடு போகிறதுக்கு வரதுக்கு 7 சீட்டர் கார் பார்த்து எடுங்க. இப்போ பார்க்குற வண்டி பொலிரோ 2018. இது வந்து ZLX MH 2018 டீசல் 3 ஓனர். 1,02,000 கிலோமீட்டர் 2,800
ஆமாம், 2800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 6,15,000 ப்ரைஸ் கோட்டிங், நெகோஷியபிள் ஆகும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், ரேட் பேசுங்க. ஃபஸ்ட்டு வண்டி பிடிக்கணும். வண்டி பிடிச்சதுன்னா வீடியோவில் பார்க்குறீங்க, வீடியோவில் பார்த்ததுமே கால் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள் வண்டி இருக்கான்ட்டு. வண்டி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நேரில் வாங்க, வண்டியை பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். முடிஞ்சால் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து என்ஜின் செக் பண்ணிக்கோங்க, பாடி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் மனசுக்கு பிடிச்சதும் வண்டி ரேட் பேசுங்க, பிடிச்சதும் அட்வான்ஸ் பண்ணுங்கள், வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. XUV 500 W8 2015 டீசல் என்ஜின், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 8,50,000 ப்ரைஸ் கோட்டிங். இது வந்து 7 சீட்டர் XUV 500. நல்லா பெரிய ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும். வண்டி நல்லா இருக்குது. பிடிச்சிருக்குங்க வந்து பேசி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், கார் வாங்கணும், காரை தேடிட்டுருக்கோம், ஒரு யூஸ்டு கார் வாங்கணும் நல்லதா அப்படின்னு நினைக்கிறீங்க சொன்னால், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை டு குமரி விலாக்ஸ் சேனல். நான் பேசுகிறது குணா. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கார் அமையும். அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நம்ம காமிக்கிற ஏதாயிலும் ஒரு கார் செட் ஆகுதுன்னா இந்த காருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக நியூ லக்கி கார்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் கொளத்தூரில் இருக்காங்க. நீங்கள் நேரடியாக வாங்க, சென்னை கொளத்தூர் நேரடியாக வாங்க, விசிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க. எர்டிகா VXi 2020 பெட்ரோல், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 83,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. 9,20,000 ரூபா. நீங்கள் நேரில் பேசலாம். சில பேர் வந்து ஃபோனில் வந்து இப்போ ரேட்டு வந்து ஜாஸ்தி அப்படின்னு நம்ம கெயின் பண்ணுறோன்னு சொன்னால், கண்டிப்பாக இது வந்து கோட்டிங் ப்ரைஸ், கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆஃபர் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. வண்டி வேணும், வண்டியை பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, கன்ஃபார்மாக வண்டி கண்டிப்பாக எடுக்கணும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் ஒன்று நேரில் வந்துடணும். வண்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வந்துடுங்க. நேரில் வந்துட்டு வண்டியை கிளியராக நம்ம வீடியோவில் பார்த்தா மாதிரியே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் இருக்குது அப்படின்னா வண்டியை ஓப்பன் பண்ணி என்ஜின்லாம் செக் பண்ணிட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாரோட பேசுங்க, ஓனரோட பேசுங்க. ஓனரோட பேசி அப்போ ரேட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக மாறும். அப்போ தான் மாறும். நம்ம ஃபோன்லேயே எனக்கு வந்து ஃபைனல் ரேட் சொல்லுங்கன்னா பொருள் கொடுக்குறவங்க அந்த மாதிரி சடனாக சொல்ல முடியாது. நேரில் வாங்க. நீங்கள் கேஷ் அண்ட் கேரி பண்ண போகிறீங்களா அல்லது லோனுக்கு போகிறீங்களா, எல்லா டீட்டெயிலும் அப்போ தான் அவங்க உங்களோட கிளியராக பேசி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வெர்ஷா பார்க்குறோம். 2005 பெட்ரோல், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் இருக்குது வண்டிக்கு. 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1,65,000 ரூபா. வண்டி சீட் கவர்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குங்க. இந்த வண்டியை வந்து 5 சீட்டரா, 6 சீட்டரா, 7 சீட்டரா உங்கள் சாமர்த்தியம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி நல்லா இருக்குது மாருதியில். இந்த வண்டி வேணுங்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை ஒரு பெரிய ஃபேமிலி, கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல பெரிய வண்டி, உங்களோட பிளான் தான். இதுக்கப்புறம் யோசித்து நீங்கள் முடிவெடுத்து வேணுங்கிறவங்க இமீடியட்டாக வாங்க. நம்ம வீடியோ அப்லோட் ஆன ஒரு ஒன் வீக் மேக்ஸிமம் அதுக்குள்ளே அந்த வண்டிங்க எல்லாமே புக் ஆகும். எல்லா வண்டிங்களும் புக் ஆகும். அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இமீடியட்டாக வண்டி எடுக்கிறது முடிவாயிடுச்சுன்னா உடனே களத்தில் இறங்கிடுங்க. எல்லாரோட ஃபேவரட் ஆல்டோ தாங்க. இப்போ நம்ம ஆல்டோ K10 பார்க்குறோம். VXi ஆட்டோமேட்டிக் மாடல். இந்த வண்டி ஒன்லி ட்ரைனிங் பர்பஸ்ன்னு சொல்லிக்கலாம். வண்டி வந்து இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம், நான் வண்டி ஓட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆல்டோ எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக ஓட்ட பழகலாம். அதனால் ஆல்டோ காரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே
டிரைவிங் நல்லா சென்ஸாக வரணும், நல்லா அருமையாக கற்றுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேர் எடுக்கிறது ஆல்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எடுத்து எல்லாமே ஓட்டுறது எல்லாமே. இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் 2015, 16 ரிஜிஸ்ட்ரேஷன், பெட்ரோல் என்ஜின், 61,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 2,50,000 ப்ரைஸ் கோட்டிங், 3 ஓனர் இந்த வண்டிக்கு. எல்லாமே ட்ரைனிங் பர்பஸ் தான், டக்கு டக்குன்னு கை மாறி இருக்கு. நீங்களும் வந்து ஓட்டி பழகி இதே இடத்துலையே வந்து லக்கிலே கொடுத்தாலும் அவரே கூட வாங்கிக்குவார். வந்து மறுபடியும் நீங்கள் கொடுத்துட்டு வேறு வண்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இவங்க பண்ணுவாங்க. வண்டி உங்களோட பழைய வண்டி இருக்குது, அந்த வண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் புது வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க. நல்ல ரேட்டுக்கு அதையும் எடுப்பாங்க. இவர்கிட்ட இருக்கிற வண்டியை நீங்கள் வாங்கலாம். இப்போ பார்க்குறது ஹோண்டா மொபிலோ. இந்த வண்டி 6 சீட்டர். மொபிலோ பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவில் ஒரு சூப்பராக ஒரு லக்ஸரி வெஹிக்கிளுங்க. ஹோண்டான்னு சொன்னாலே லக்ஸரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலியாக ஒரு 5 சீட்டர் கூட இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சீட் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அதில் ஒரு 6 சீட்டராக நினைக்கிறோம், இது 7 சீட்டராக யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம அழகாக அதில் ஏறி உட்காந்துட்டு போகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி 2015, 16 ரிஜிஸ்ட்ரேஷன், பெட்ரோல் என்ஜின், சிங்கிள் ஓனர், 65,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 5,50,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இது நெகஷியபிள் இருக்குது. இதுலேயும் வந்து நெகஷியபிள், லைட்டிங் நெகஷியபிள் ஆகும். நேரில் வாங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத விட வண்டி இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் நம்பரே கொடுக்குறோம். இந்த நம்பர் கொடுக்குற ரீசனு வண்டி இருக்கா இல்லை சேல் ஆயிடுச்சா அதை கேட்டு தெரிஞ்சுட்டு டப்புன்னு வந்து வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இவங்கக்கிட்ட இப்போ பார்த்த வண்டி இல்லாமல் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கேட்கலாம். இந்த நம்பரை ஃபோன் பண்ணி எங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கார் வேணும், இந்த கார் வேணும், இந்த கார் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் கண்டிப்பாக இவருக்கு ஒரு 3-4 ஷோரூம் இருக்குது. அந்த 3-4 ஷோரூமில் அவரோட ஷோரூமில் எங்கே வண்டி இருக்கோ அந்த வண்டியை உங்களுக்கு டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் உடனடியாக இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு விஷயமும் கிடைக்கும், பார்த்ததும் கிடைக்கும். பார்க்காத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க சொன்னால் அந்த விஷயமும் உங்களோட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த காண்டாக்ட் நம்பர் நம்ம ஷோவில் வைக்கிறோம். இப்போ பார்க்குற வண்டி ஹூண்டாய் ஹை10 இரா 2009 பெட்ரோல் என்ஜின், 2 ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 2029 வரைக்கும் இருக்குது. இது வந்து 79,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. 2 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. வாங்க வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. சீட் கவர்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. நேரில் வந்து டப்புன்னு பேசி முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வண்டி, ஒரு லவ் பட்ஜெட்டில் ஒரு 5 இயர்ஸ் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இந்த வண்டி ஓட்டிக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வண்டி ஓட்டுறதுங்கிறது யாராக இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே அந்த வண்டியை விட்டு இன்னொரு வண்டிக்கு போகணுன்னு தான் தோணும். அது பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி. அதுக்கு தான் நான் சொன்னது, பழைய வண்டி வாங்கிறது லாபமா நஷ்டமா அப்படின்னா இந்த கான்செப்டில் வரவங்களுக்கு பழைய வண்டி வாங்கிறது தான் லாபம். அதனால் நீங்களும் பிளான் பண்ணுங்கள். ஒரு லாபமான ஒரு வண்டி வாங்கி ஃபேமிலியோடு போயிட்டு வர்றது ரொம்பவும் சந்தோஷம். அதுக்காக இது வண்டி பிளான் பண்ணிக்கிறதா பிளான் பண்ணுங்கள். அடுத்தது அப்படியே நம்ம இன்னொரு i10 பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் மாடல் கப்பா என்ஜின். நிறைய பேருக்கு இந்த என்ஜினை பற்றி தெரிஞ்சவங்க யோசிப்பாங்க. கப்பா என்ஜின் சொன்னால் உடனடியாகவே வாங்கணும்னு நினைப்பாங்க. கப்பா என்ஜின் பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த வண்டி பார்க்குறதுனா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2011 பெட்ரோல் என்ஜின், சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 68,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 2,75,000 ரூபா ப்ரைஸ் கோட்டிங். இந்த வண்டி வேணுங்கிறவங்களும் நேரடியாக வாங்க. வண்டி டென்ட்டோ ஒரு கிராச்சோ எதுவும் கிடையாதுங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். மனசுக்கு பிடிச்சதா உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் நிறுத்திடுங்க. டீ போர்டு பார்க்குறோங்க. ஸ்விஃப்ட் டிசைர் VDI
2018 டீசல் என்ஜின், 2 ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி 2026 வரைக்கும் இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5,50,000 ரூபாய். ஒரு டீ போர்டு எடுத்து பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கணும், ஓன் போர்டு எடுக்கிறவங்களும், டீ போர்டு எடுத்து நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வண்டி நீங்கள் பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த வண்டி நீங்கள் பார்த்து வரணும் எடுக்கணுன்னா சென்னை கொளத்தூர் நியூ லக்கி கார்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கால் பண்ணி பேசி நேரடியாக வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் கூட உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த காரு வாங்கிறதுக்காக எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்காக எங்களோட முயற்சியில் எப்படியும் ஒரு காரை காண்பிச்சு உங்களுக்கு எடுத்து தரணும்னு நினைக்கிறோம். இதை நீங்கள் பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியப்படுத்துங்க. வண்டி யாரெல்லாம் தேடுறீங்களோ அவங்களாம் நம்ம சென்னை டு குமரி விலாக்ஸ் வழியாக வந்து பார்த்து வண்டி வாங்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. லிமிட்டடாக வண்டி ஓட்டி சந்தோஷமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.